ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நாம் அன்னையை சில நொடிகள் பார்த்து மெதுவாக நமது கவனத்தை உள்நோக்கி கொண்டு செல்லுவோம். இதே நிலையில் நமது கவனத்தை சகஸ்ராராவில் கவனிப்போம். இப்பொழுது மெதுவாக கண்களை மூடி நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அறியாமை என்ற இருளை அகற்றி விடுகிறது. தாயே, தங்களின் அன்பின் மூலமாக நாங்கள் எங்களின் ஆத்மாவை தரிசிக்கும் நிலையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்கள் பெற்றுள்ள இந்த ஆனந்த உணர்வானது மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். எங்களின் தியானத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான பிடிப்புகளை தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கை பூமி தாயின் மீது வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை எங்களுள் நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களுள் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது இடது பக்கத்தில் கவனத்தை வைத்து சில நிமிடம் தியானிக்கும் பொழுது நமது விரல்களிலும் நமக்கு அந்த நுண்ணதிர்வுகள் நம்மளுடைய உள்ளங்கையில் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளோ இல்லை சூடாகவோ தெரிகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே நிலையில் நமக்கு அது எதுவும் தெரியல அப்படின்னாலும் அதை பற்றின கவலை இருக்க வேண்டாம். அன்னையிடம், தாயி, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடது நாடி தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் தூய விருப்பத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு நம்ம மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்குள் அந்த நுண் அதிர்வுகளின் ஓட்டம் நமது இடநாடியில் உணர முடியும். அதனால் முழு மனதோடு இதயபூர்வமாக உங்களுடைய பிரார்த்தனை இருக்கட்டும். தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அமைதியாக உங்களுடைய கவனத்தை உள்நோக்கி பாருங்க. இப்பொழுது மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் மட்டும் நமது வலது பக்க நாடியான பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கோபத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் விருப்பு வெறுப்புகளையும் மாயைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களின் உடல் வெப்பநிலை சமநிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள்
எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களை அன்பானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் மாற்றிவிடுங்கள். எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களின் அருளாசி நிலைத்திருக்கவும் ஸ்ரீ ஹனுமரின் ஆசீர்வாதத்தை பெற்று அந்த செயல்களில் உண்மை மட்டுமே நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவம் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் எங்களுள் நிலைத்திருந்து நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக எங்களின் செயல்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இந்த தியானத்தில் நமது கவனம் முழுமையாக நம்முடைய வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். நமது வலது பக்கத்தின் கை விரல்கள், உள்ளங்கை, அந்த நுண் அதிர்வுகள் குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லை வெறுமனேவோ இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். அதில் நம்மளால் அதை உணர முடியல அப்படின்னா முழுமையாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்து சரணடையுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் உள்நோக்குவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களை பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்திற்கும் அப்பால் அழைத்துச் செல்லுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலும் அமைதியுடனும் திருப்தியுடனும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகா விஷ்ணுவின் தத்துவமும் நிலை பெற்றிருக்கும் பொழுது நாங்கள் அதை உணர்ந்த தூய ஆத்மாவாக இருக்கவும் அந்நிலையில் நாங்கள் இறைவனோடு கலந்திருந்து அந்த ஆனந்த உணர்வை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நாம் உள்முகமாக செலுத்தும் பொழுது இரண்டு கைகளிலும் அதன் விரல்களிலும் உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும்
நன்றாக அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் தென்படும். அவை சூடாக இருக்கலாம், இல்லை வெறுமனே நுண்ணதிர்வுகளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அது புரியாம இல்லை தெரியாம இருக்கலாம். கவனம் மட்டும் உள்நோக்கி வைத்து பாருங்கள். உங்களுக்கு அது தெரியுது புரியுது அப்படின்னா ரொம்ப நல்லதொரு நிலையை நாம் உணர்கிறோம் என்பது. அவ்வாறு உணர முடியலனாலும் அதுக்காக கவலைப்படவும் வேணாம், அதை பற்றி யோசிக்கவும் வேணாம். அன்னையிடம் முழுமையாக சரணடைத்து விட்டு எந்த ஓட்டங்களையும் நாம் அன்னையிடமே சரணடைய செய்து எண்ணங்கள் இல்லாத அந்த கவனத்தை உள்முகமாக கொண்டு சென்று பார்க்கலாம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக மாற்றுங்கள். தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். முழுமுதற் கடவுளான தாங்கள் எங்களுக்குள் தங்களின் ஞானத்தையும் தங்களின் தூய்மையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். நாங்கள் தங்களின் அன்பை பெற்றவர்களாக உணரும் பொழுது அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கவும் எங்களின் செயல்களில் அனைத்திலும் உண்மை மட்டுமே நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேச கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். நமது கவனம் மூலாதாரத்திலும் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும்
நமது 2 கைகளிலும் மூலாதாரத்தின் பகுதியிலும் கவனத்தை செலுத்தி நாம் தியானம் செய்யும் பொழுது அனைத்து இடங்களிலும் நன்றதொரு நுண்ணதிர்வுகளை நாம் உணர முடியும். அதை அன்னையிடம் சமர்ப்பிக்க விட்டு நமது தியானத்தில் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपं गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा
विद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं प्रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் இடது இருதயம். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் இதய சக்கரத்தில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் மன்னித்து விடுங்கள். எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ அல்லது மனதாலோ நாங்கள் செய்யப்பட்ட செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. இரக்கத்தின் சமுத்திரமாக விளங்கும் தாங்கள் தங்களின் தூய அன்பை எங்களுக்கு உணர்த்தி அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்திருக்கிறோம். தாயே, தங்களின் அன்பை உணர்ந்த நாங்கள் அன்பானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் கருணை உள்ளவர்களாகவும் மன்னித்தல் குணம் உடையவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தை அகற்றி தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
श्री शिवपार्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। கவனத்தை நமது இடது இதயத்திலேயே வைத்து சிவோகம் என்கின்ற அந்த தத்துவத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருந்து நமது தியானத்தில் நிலைத்திருப்போம். शिवोऽहं 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 शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम्
न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களை ஸ்ரீ சீதாராமர் தயவு செய்து எங்களுக்குள் அமைதியையும் பொறுமையையும் தந்தருளுங்கள். நல்லொழுக்கத்தின் எல்லையாக விளங்கும் தாங்கள் எங்களுக்கு அதை புரிய வைப்பவர். எங்களுக்குள் சத்தியத்தை நிலைநிறுத்துபவர். எங்களுக்குள் மகிழ்ச்சியை நிலைநிறுத்துபவர். எங்கும் நிறைந்திருக்கின்ற அனைத்து ஜீவன்களிலும் அன்பையும் அமைதியையும் நித்திய மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள்ளும் தங்களின் அன்பை புரிய வைக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அறியாமைகளையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர வைப்பவர். தாயே, எங்களுள் ஸ்ரீ சீதாராமரின் தத்துவம் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நடு இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் நிறைந்திருப்பவரான தாங்கள் எல்லையற்ற வடிவங்களை உடையவர். எங்களுக்குள் தைரியத்தை நிலைநிறுத்துபவர். எங்களுக்குள் தியான ரூபிணியாக விளங்கும் தாங்கள் நாங்கள் தியானத்தில் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருக்கவும் அருள் புரிபவர். எங்களுக்குள் சாட்சி பாவத்தை நிலைநிறுத்தி அனைத்து நிகழ்வுகளும் ஏதும் இல்லை என்ற உணர்வை எங்களுள் நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். எல்லா தீயவைகளையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் அன்பின் ஒளியை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாய், நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம். ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். தாயே, நாங்கள் முழுமையோடு கலந்திருக்கவும் அதில் ஒரு பகுதியாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் தூய்மையின் ஆனந்தத்தை எப்பொழுதும் நிலைநிறுத்தி எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலையையும் அமைதியையும் அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். So today is a day when you have to promise me that you will meditate every night, every evening, maybe in the morning also. Whenever it is possible, if you can go into meditative mood, you are in contact with this divine power. Then whatever is good for you, whatever good for your society, for your country, all is done by this divine power.
You don't have to overpower the divine power. You don't have to order, you don't have to ask. Just if you meditate, you are one with this all-pervading power, which is another great blessings to us. Unless and until your Sahasrara is open, all the blessings of the divine power cannot come to you. Cannot. Maybe you might get some money, you might get some jobs, you might get this and that. But your own development is only possible when you meditate and your Sahasrara is completely open and open to truth. Now the truth is that this divine power is compassion, is love. This is the truth. They say God is love, God is truth. So the equation has to be made that truth is love and love is truth. But it's not a truth that as you have for your own children, you have for your family. Attached love is not truth. If you are attached to somebody, then you never see the bad points of that person. If you are angry with somebody, then you can never see the good points of that person. But it's a complete detached love. And that love is extremely powerful. Because whenever you project that love to anyone, you will be surprised. The problems of that person will be solved, his personality will improve, everything will work out in a very big way, and his life will be changed. But if you are attached to anything whatsoever, that attachment itself causes problems and doesn't allow Sahaj to grow. This attachment could be any kind. For example, you can be attached to your country, attached to your society, attached to your family. It can be of any kind. But when Sahasrara is open, you learn one thing is detachment. It just happens that you get detached. Though, you are not running away. As it is in Sahaja Yoga, we don't believe in people who run away from society and go to Himalayas, or that I call it as escapism. That is not the point. What happens is that you are there. You see everyone, you watch everyone, you know everyone, you are close to everyone, but you are a detached person. It's a state of mind that you achieve when Sahasrara is open. Then that state you are dealing with people, you are dealing with problems, you are dealing with situations, but you are not involved in it. There's no involvement. And that involvement which you had before can never give a complete insight what is happening, what is the truth is about any situation. So this detachment helps. The greatest thing of the detachment is that you are not affected. No use saying that, oh, you are not affected, mother, so how can you feel for another person? How can you have compassion for another person? Because if you feel for another person, then only you can solve the problem. But this feeling that you have is again a kind of an attachment. It is not a real feeling, because it doesn't help. The person is crying, you are also crying. The person is troubled, you are also in trouble. And this does not help that person, nor will it help you. So to have detached in no way means you do not feel the another person. You do feel. You feel the agony of that person, the trouble of that person, of the whole society sometimes, and of the whole country. But that your feeling is so detached that the all-pervading power takes over. First we must have full faith in the capability of this all-pervading power. As soon as you are detached,
You say, you do it. Finished. Once you say that you are going to do it, it's you who is going to do it. Whole thing changes completely because you transfer all your responsibilities, all your problems to this divine power which is so powerful, which is so capable, which can work out anything. So whenever you think that this problem you are going to solve, you are the one who is going to do it, then all right, the divine power says, all right, try your luck. But if you can really put this problem to the divine power, it will work out. We have all kinds of problems in Sahaja Yoga, especially when we find that people are not so much attracted to Sahaja Yoga. They are few in number, then you feel very bad about it. But have you tried to meditate on this point, and have you tried to put this problem to the divine power? Why should we worry when we have divine power available through our Sahasrara? Why should we worry? Why should we think about it? Just leave it to the divine power. If that is possible, if that you can achieve, you see, which is very difficult for human beings because they live with their ego, they live their conditionings. But if that attachment to all these things goes away, then what you do is just leave things to this power. Krishna has said in his Gita, Sarva dharmanam parityajya mamekam sharanam vacha. Forget about all your dharmas. Dharmas means meaning that we have a dharma of a wife, of a husband, of a member of the society. All of them have their own dharma. But he says, leave them and leave it them to me and I'll manage. This is it we have to learn, is to say that it's this divine power which will solve our problems. As human beings, it's a very difficult state. And this state only can be achieved through meditation. But I'm not saying that you go on meditating for hours together, not necessary. But with full faith in yourself and in the divine power. If you work it out, I'm sure it's not difficult to rise to that state of consciousness. That is what we have to achieve. It's possible for men as well as for women. They don't have to think, how can we, mother, do it after all? See, all such people are no good for Sahaja Yoga. Those who have diffidence about themselves cannot do anything. But those who are surrendered and those who think they can do it can manage all this transfer of their power to the divine power. Just put it on the divine power. Now supposing I have a car which can drive me down. So if I have a car, then I don't put bullocks on it, that I don't push my car. I just sit inside and use it. In the same way, if you have this great power around you, if your Sahasrara is absolutely, completely submerged in it, then you will be amazed how things work out for yourself. I will give you an example of Sahaja Yogi. He is no more now. He was a fisherman, ordinary fisherman, but also he was educated, so he was working in a bank. This one was going one day to do some Sahaja Yoga work, and he had to go by boat. So when he came out, he saw the whole place was clouded and it was about to burst out into a big havoc. So he got very much perturbed about it, that what is this? Immediately his Sahasrara was so open and good. Immediately he said, now I leave it to this divine power to stop all these things happening. I don't want it to rain and to have any problem till I come back home and go off to sleep. And it was surprising. People told me that, Mother, the clouds and everything were there all throughout, but it did not rain, did not do anything, and there was no chaos of any kind. He went to another island where he had to go
he did Sahaja Yoga and came back. And then when he went to sleep, then only everything started pouring down. So nature, everything, every leaf, every flower, everything is worked out through the divine power. So we should not have our ego that we can do something ourselves, we can manage ourselves. Once you have that kind of a thing, you are not yet that much developed. You are not that much grown up in Sahaja Yoga. But to grow up in Sahaja Yoga should not be difficult for you, because you have guidelines. Those people who got their realization, very few of them, like Sufis, and we had some saints in India, all of them. How much they must have struggled. Nobody to guide them, nobody to help them, nobody to tell them about what they can achieve. And despite that, they were very satisfied people, very happy people, and they worked it out so well. They saw the whole world with another angle, as you can also see. But they were not upset, and they had such self-confidence. They had such knowledge of their own that they achieved through their meditative process. And the way they have written books, some of them are so great. It's very surprisingly how they have achieved these great verses, such full of knowledge. One cannot understand that they had no guidance, nobody was to tell them. But one thing with them was that they always tried to look after their sahasrara. Now one thing is there obstructing sahasrara is the movement of your agya into thoughts. That's the only thing. That's the only thing that stops your entry into Sahaja Yoga. Thoughts are coming all the time. Because a human being is born who reacts to everything. React to this and react to that, and the thoughts come in and thoughts go. There's a big crowd of thoughts. Because of that, your attention cannot cross over agya and can reside in the sahasrara. So first of all, one should see what sort of thoughts are coming. You have to condemn yourself sometimes. You have to say, what nonsense, what have I been doing? What's the matter with me? How could I do all that? Once you start doing that, these thoughts will start disappearing. These thoughts are coming from two angles, one from the ego and another from your conditionings. And these are so much built up within you that they don't allow your agya to be crossed. That's why we have two bija mantras of Ham Ksham. First one is, when it is conditioning, you are endowed with this kind of a fear. I shouldn't do like this, I shouldn't do like that, is not allowed, that is not allowed. That's the conditioning part of it. Conditioning can be of many types. But the ego part of it is that I must overpower everybody, I must get this, I must be able to rule everyone. These two things are there in the mind, which are all the time crossing. So it's important that we should go into thoughtless awareness. And that thoughtless awareness is the real way that your sahasrara can be nourished by the Kundalini. Because Kundalini cannot go through, cannot pass through. And for that, as I said, there are two bija mantras. One is Ham, another Ksham. So if you are conditioned, you are frightened, you are afraid, and you had ideas about yourself. These days, the way people are describing, they'll say, I'm an extrovert. Somebody will say, I'm an introvert. Somebody will say, I'm hippie, I'm that. All kinds of things they can have attributed to themselves. But these ideas are all coming from outside. They are not from inside. To get to the inner side of yourself, to the subtler side of your being, you must allow the Kundalini to go through the agya. To cross the agya is a very important thing in modern times. And for that you have to meditate.
If you can meditate with complete faith in yourself, this agya can be opened up with surrendering to the divine. You have to surrender yourself to the divine. And when this agya opens, you'll be amazed. Your Sahasrara is just waiting to transfer, to give you all the help that you need through the all-pervading power. Your connection of Sahasrara with the all-pervading power is established. And by that you will be amazed how all these 7 chakras work for you, how they help you, how they try to give you whatever is the real knowledge about everything. This real knowledge that you get is very joy-giving. You can see this real knowledge in everything. You don't have to start reading any book about it. In every situation and in every person, in every flower, in every natural happening, you see clearly the hand of the divine. Once you see the hand of the divine, your ego starts disappearing. Once you say that it's you do everything. Kabira has said something great about this. He said that when the goat is alive, it goes on saying, I am, I am. But when it is slaughtered and its intestines are made into strings which are used for cleaning the cotton, then it said, tu hi, you are. See, in this symbolic way, they have suggested that you have to become dissolved into this divine power. It's the divine power that does everything. What am I? I was just a drop, and I fell into this ocean of awareness of the divine power. And that is taking over and working it out. That will help you a lot to be a great surgeon. You develop curing powers, but still you are not proud of it. You developed, of course, awakening powers, you are not proud of it. You develop so many creative powers and you are not proud of it. You become really very, very creative, extremely creative. But the greatest thing happened to you that you become a global personality. So you start seeing the problem of every country, of every other nation where they have problems. But these problems, when you see, you don't see like other people, because others may like to use it for their own purpose, maybe for media, maybe for something. What you want to see is that these problems are solved. See, your powers are so great with this kind of a mind, I would say, which is dominated completely by the divine power, that whatever disturbs you immediately is taken over and it starts working out. Many problems have been solved by surgery. And also they can be solved on a very universal level. If you are a global person, then what happens is that you become a sort of a vehicle, or you can become like a channel for this divine power to act, because you are purely a global personality. Not attached to this, attached to that, but a pure Sahaja personality which can be used by this divine power very easily. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், எங்களுக்கான இன்றைய இந்த ஆழ்ந்த தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.